வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. தேசத்தின் குரல் என்ற விழிப்புக்குரிய தமிழ் ராஜதந்திரியான அண்டன் பாலசிங்கம் அவர்களின் இன்றைய இன்னொரு நினைவு நாள். தித்வா சூறாவளிக்கு பின்னர் தமிழர் தாயகத்தையும் சூழும் சவால்கள் மற்றும் ஆபத்துக்கள் குறித்து உற்று நோக்கிக் கொள்வதற்கு ஒரு பொருத்தமான நாளாக இருக்கக்கூடும். தேசத்தின் குரல் ஒருவேளை இன்று உயிருடன் இருந்திருந்தால் இப்போது இலங்கையை சூழ்ந்துள்ள இந்திய, அமெரிக்க, சீன ராஜதந்திர நிவாரண வலயம் குறித்து தமிழ் மக்களுக்கு தனது எள்ளல் மொழியாடல் கலவையில் சில விடயங்களை குறிப்பிட்டிருப்பார். 2004 ஆண்டில் ஆழிப்பேரலை இலங்கை தீவை தாக்கிய போது அன்றைய காலத்தில் தமிழர் தாயகத்தில் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் ஒரு நடைமுறை அரசு இந்த அவலத்தை எதிர்கொண்டது. அப்போது ஆழிப்பேரலை பேரவலத்துக்கு பின்னர் சந்திரிகா அரசாங்கத்துக்கு இப்போதைய ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர் தரப்பாக இருக்கும் ஜேவிபியினர் செய்த கைங்கரியங்கள் என்ன என்பது இலங்கை மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் அறிந்த ஒரு விடயம். தமிழ் பகுதிகளுக்குரிய ஆழிப்பேரலைக்கு பின்னரான நிவாரணத்தை, அதாவது பீட்டோம் எனப்படும் நிவாரண கட்டமைப்பை சந்திரிகா அரசாங்கம் மறுத்தமைக்கு பின்னணியில் இந்த ஜேவிபியும் இருந்தது. அவ்வாறான ஒரு நிலையில் அன்று பீட்டோம் நிவாரணங்கள் ஏன் தமிழர் தாயகத்துக்கு மறுக்கப்பட்டது என்ற காரணங்களை இல்லையென்றால் கரணங்களை துல்லியமாக அறிந்து மக்களுக்கு அன்று செய்தியாக சொன்னவர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள். இன்று அவருமில்லை, தமிழர்களுக்கு அன்று இருந்த நடைமுறை அரசும் இன்று இல்லை. எனினும் ஜேவிபி இப்போது தேசிய மக்கள் சக்தியாக ஆட்சியில் உள்ளது. அதேபோல அன்றைய முதன்மை தலையாரியாக இருந்த சந்திரிகாவும் இன்று பெருந்தொகையொன்றை தித்வா சூறாவளி நிவாரணத்துக்காக ஜேவிபியிடம் நீட்டிக்கொள்ளும் அளவில் உள்ளார். ஆழிப்பேரலைக்கு பின்னர் அரசாங்கத்துக்கு குடைச்சல் கொடுத்த ஜேவிபி இன்று ஆட்சியில் உள்ள நிலையில் தித்வா பேரழிவுக்கு பின்னர் சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, சம்பிக மற்றும் கம்மன்பில உட்பட்ட தென்னிலங்கையின் முக்கிய அரசியல் முகங்கள் அரசியல் செய்து பேரழிவு குறித்த முன்னெச்சரிக்கைகளில் அனுரதரப்பு கோட்டை விட்டதாக அனுரதரப்பை வறுத்தெடுக்கும் நிலையில்தான் சந்திரிகா மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோரின் சற்று மாத்தி யோசி பாணி நகர்வுகள் வருகின்றன. சந்திரிகாவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோர் மட்டும் இப்போது அரசு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதை காண முடிகிறது. இதில் சந்திரிகா இன்னும் ஒரு முடிவேலை போய் ஏற்கனவே கூறியது போல தனது பண்டாரநாயக்கா குடும்ப அறக்கட்டளை இருந்து பெரியதொரு தொகையை நிவாரண நன்கொடையாக அனுர அரசாங்கத்திற்கு அளித்திருக்கின்றார். இந்த அளவுக்கும் சந்திரிகாவின் கணவரான விஜய துங்காரதுங்கவை சுட்டுக் கொண்டதாக குற்றஞ்சாட்டப்படுவது ஜேவிபி. அது மட்டுமல்ல, அண்மையில் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான வதிவிடங்கள் அனுரதரப்பால் பிடுங்கப்பட்ட போது அதில் சந்திரிகாவின் அரச வதிவிடமும் பிடுங்கப்பட்டது. ஆனால் இவ்வாறாக எல்லாம் ஜேவிபியினர் தனக்கு வினைகளை செய்தாலும் அரச நிவாரண நிதிக்கு தனது நன்கொடை காசோலையை நீட்டியதன் மூலம் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்ற ஒரு தோற்றப்பாட்டை சந்திரிகா காட்டுகின்றார். அதே போல அன்று 2004 ஆழிப்பேரலைக்கு பின்னர் மஹிந்தவின் ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை நிவாரண நிதியம் போன்ற பெரும் ஊழல் முறைகேட்டு நிவாரண நிதியங்கள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியது போல இப்போது தித்வா சூறாவளிக்கு பின்னர் அனுர அரசாங்கத்தின் நிவாரண நிதியத்தில் எதுவும் முறைகேடுகள் இடம்பெறாது என்ற ஒரு செய்தியை தனது காசோலையை நீட்டியதன் ஊடாக சந்திரிகா உலக மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் சொல்ல தலைப்படுகின்றார். ஆனால் 2004 இதே மாதத்தில் இலங்கையை சுருட்டிய ஆழிப்பேரலைக்கு பின்னர் இவ்வாறாக ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட முகத்தை சந்திரிகா தமிழர்களின் நிவாரண விடயத்தில் காட்டிக்கொள்ளவே இல்லை. இந்த நிலை குறித்து இன்று தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒருவேளை உயிருடன் இருந்திருந்தால் சில கதைகளை சொல்லியிருப்பார். நிச்சயமாகவே தண்ணீரை விட தென்னிலங்கையின் உதிரம் தடிப்பானது என்ற தத்துவார்த்தத்தை மதியுரைஞர் தனக்கே உரிய எள்ளல் பாணியில் சொல்லியிருக்கக்கூடும். எது எவ்வாறோ அவரது இன்னொரு நினைவு நாளில் இந்தியா, அமெரிக்கா, சீனா உட்பட்ட நாடுகளின் நிவாரண ராஜதந்திரம் இலங்கையை சூழ்ந்திருக்கின்றது. அண்மைய பேரவலத்தின் பின்னர் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற வேண்டும் என்பது உட்பட்ட குரல்களும் தற்போது எழுந்து கொள்கின்றன. இதற்குரிய எதிர்வினைகளும் வருகின்றன. மலைச்சரிவு, மண் சரிவு போன்ற பேரவலத்தின் பின்னர் மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றுவது குறித்த குரல்கள் வந்தவுடனேயே வேண்டுமானால் அவ்வாறு மலையகத்தில் இருந்து இடம்பெயர்ந்து கொள்ளும் தமிழர்களை வடமாகாணத்தில் மாத்திரம் குடியேற்றிக் கொள்ளுங்கள்,
கிழக்கில் வேண்டாம் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் ஊடக பேச்சாளர் முபாரக் முப்தி போன்ற முஸ்லிம் குரல்களும் தலையெடுக்கின்றன. கிழக்கில் மலையக தமிழர்கள் ஒருவேளை குடியேற்றப்பட்டால் அங்குள்ள முஸ்லிம் குடிப்பரப்பலை விட தமிழர்கள் அதிகமாகி விடுவார்களோ என்பது ராஜபக்ஷ ஆதரவு கொண்ட இவ்வாறான கட்சிகள் மற்றும் தரப்புகளின் கவலை போலும். 2019க்கு பின்னர் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்கள் மீதான ஒடுக்குமுறை காலத்தில் எதுவும் பேசாமல் இருந்த ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் இப்போது மலையக தமிழர்கள் கிழக்குக்கு வந்தால் ஆபத்தாகி விடுமே என்ற பூச்சாண்டிகளை உச்சாடனம் செய்ய தலைப்படுகின்றார்கள். யதார்த்தமாக நோக்கினால் அண்மைய வெள்ள பேரழிவு இனிமேல் தான் இலங்கையை தாக்கிக் கொள்ள போவது போல தெரிகிறது. அண்மைய வெள்ளத்தில் நாட்டின் நெற்செய்கை உட்பட்ட பயிர்ச்செய்கை பாழாகி போனதால் எதிர்வரும் மாதங்களில் இலங்கையில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்படுகின்றன. இவ்வாறான எச்சரிக்கைகளை அனுரதரப்பு முகங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றனவோ இல்லையோ, அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு நிலைமை தெரிவதால் தான் அவர் பல இடங்களுக்கும் தொடர்ந்தும் தனது களப்பயணங்களை தொடர்கின்றார். நேற்றும் அவர் மன்னார் மற்றும் புத்தளத்துக்கு சென்று வெள்ள பாதிப்புகள் தொடர்பான கூட்டங்களை மாவட்டங்களுக்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக நடத்தி திரும்பியிருக்கின்றார். உள்ளூரில் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற உலக அரங்கில் இருந்தும் இலங்கையை நோக்கி அதிர்வுகள் வருகின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான அலிசன் ஹூக்கர் இலங்கைக்கு சென்று அனுரவுடன் பேசிய பின்னர் அமெரிக்க படையினர் தங்கியுள்ள கட்டுநாயக்கா விமானப்படை தளத்துக்கு சென்று அவர்களை சந்தித்து விட்டு திரும்பியிருந்தார். அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் மொண்டானா தேசிய காவல்படைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்ட 1 மாத காலத்துக்கிடையில் அமெரிக்க படையினர் இலங்கையில் களமிறங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சடுதி நிலையை திட்வா உருவாக்கிவிட்டது. உண்மையில் மொண்டானா ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க படையினர் பேரிடர் மீட்பு ஒத்திகைக்காக 2026 கோடை காலத்தில் இலங்கையில் களமிறங்க திட்டமிட்ட நிலையில் இப்போது ஒத்திகைகளுக்கு பதிலாக உண்மையான பேரிடர் மீட்பு பணிகளுக்கு அமெரிக்காவுக்கு வேலை வந்துவிட்டது. அமெரிக்க படையின் இலங்கை களமிறக்கம் இப்போது சீன அரசாங்கத்தின் 3வது உயர் முகமான ஜாவோலஜியை எதிர்வரும் 23ஆம் தேதி அன்று 2 நாள் பயணமாக கொழும்புக்கு பறக்க வைக்கும் வகையில் நிலைமையை மாற்றியுள்ளது. இலங்கையின் பேரழிவுக்கு பின்னர் இந்தியாவே அதிக உதவிகளை வழங்கிக் கொண்டாலும் அங்கிருந்து இதுவரை முக்கிய அமைச்சக முகங்கள் இலங்கைக்கு செல்லவில்லை. ஆனால் பாகிஸ்தானிலிருந்து அதன் கடல்சார் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் முகமது ஜுனைத் இலங்கைக்கு சென்று இலங்கையில் நிலை கொண்ட பாகிஸ்தானிய மீட்பு குழுக்களையும் சந்தித்து திரும்பினார். இந்தியாவை பொறுத்தவரை கொழும்பில் உள்ள அதன் உயர் சாணிகர் சந்தோஷ் ஜாதான் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஓடோடி செல்கின்றார். அதன் பின்னர் ஸ்ரீலங்காவின் மல்வத்தை மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் பீடாதிபதிகளையும் நேற்று முன்தினம் முழங்காவில் இருந்து வணங்கி சந்தித்து இருக்கின்றார். ஒருவேளை சில வேளைகளில் இனிமேல் தான் இந்தியாவிலிருந்து ஒரு முக்கிய அமைச்சகத்தலை இலங்கைக்கு பயணப்படவும் கூடும். இவ்வாறான நகர்வுகளுக்கிடையில் விரைவில் கொழும்பிலிருந்து அகல உள்ள அமெரிக்க தூதர் ஜூலி சங்குக்கு பதிலாக கொழும்புக்குரிய அமெரிக்க தூதராக பதவி ஏற்க திட்டமிடும் டொனால்ட் ட்ரம்பின் தெரிவான எரிக் மேயர் அண்மையில் அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழுவின் முன்னிலையில் தோன்றி தனது இலங்கை மிஷனில் தான் செய்ய போகும் திட்டங்களை பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார். எரிக் மேயரின் இந்த பகிரங்கப்படுத்தலில் இந்திய பெருங்கடலில் சீனாவின் விரிவடையின் செல்வாக்கு எதிர்கொள்வதில் தனது இலங்கை தூதக பொறுப்பு முக்கியமான கவனத்தை செலுத்தும் எனவும், இலங்கை மூலோபாய நலன்களின் மையப்புள்ளியாக இந்து மாகடலில் வருவதால் அமெரிக்காவிற்கு இனிவரும் நாட்களில் வேலை இருக்கும் எனவும் குறிப்பிடுகின்றார். ஆக மொத்தம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமெரிக்க மிஷனுக்கு இனிமேல் இலங்கையும் ஒரு முக்கிய மையமாக மாறப் போவதற்குரிய கட்டியங்கள் இப்போது கச்சிதமாகவே தெரிகின்றன.